முன்னெல்லாம் திங்கக்கிழமை ஆனா தலைவலி தான் வரும். ஆனா இப்போ திங்கக்கிழமை ஆனாலே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதாம். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் 32% பேர் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களால இறக்குறாங்க. இதுல மாரடைப்பும் கூட. சமீப காலமா நடக்கிற ஹார்ட் அட்டாக்ஸ்ல பெரும்பாலானவை திங்கக்கிழமையில தான் நடக்குதாம். ஆனா ஏன் அது திங்கக்கிழமைகள்ல நடக்குதுன்னு சில காரணங்களை மருத்துவர்கள் சொல்றாங்க. முதல் விஷயம் மன அழுத்தம். வீக்கெண்டுக்கு பிறகு திங்கக்கிழமை வேலைக்கு போறதே ஒரு பெரிய மன அழுத்தமா இருக்கிறது முதல் காரணமா சொல்லப்படுது. ஒர்க் ஸ்ட்ரெஸ், மண்டே டிராபிக், மீட்டிங், மேனேஜர் இதெல்லாம் மொத்தமா ஒரே நேரத்துல வர்றதுனால மன அழுத்தம் அதிகரிக்கதா சொல்லப்படுது. உங்க வேலையை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மன அழுத்தத்தை தவிர்க்க முடியும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ரெண்டாவது காரணம் பார்ட்டி. ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் மது அருந்தி பார்ட்டி பண்ற வழக்கம் இருந்தா அது ரத்த ஓட்டத்துல கொழுப்பு அளவை அதிகரிச்சு ஐபிபிக்கோ அல்லது பிற இதய நோய்களுக்கோ வழிவகுக்கும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. மூன்றாவது காரணம் உணவு முறை. பார்ட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, விடுமுறை நாட்கள்ல விரும்பின உணவுகளை சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு இருக்கிற கட்டுப்பாடுகளை மறந்து என்ஜாய் பண்ணாலும் அதை தொடர்ந்து செய்யும் போது மாரடைப்புக்கு வழிவகுக்கும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. நான்காவது காரணம் தூக்க முறை. வீக்கெண்ட்ல சரியா தூக்காம இருக்கிறது, உடலுக்கு தேவையான ரெஸ்ட கொடுக்காம இருக்கிறது கூட ரத்த ஓட்டத்திலையும் ஹார்மோன்ஸ்லயும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால கூட மண்டே ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு காரணமா இருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. வீக்கெண்டா இருந்தாலும் உடல் நலனுக்கும் மனநலனுக்கும் முக்கியத்துவம் தரது மூலமா இந்த மண்டே ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, எப்பவுமே ஹார்ட் அட்டாக்ஸ் வராம தடுக்க முடியும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க.